நம்ம இன்றைக்கி ரொம்பவே ஒரு இன்ஸ்பிரேஷனான லைஃப் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். யாரோட லைஃப் ஸ்டோரி நம்ம பார்க்க போகிறோம்னா சுஷாந்த் சிங் ராஜ்புட்டோட லைஃப் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். நம்ம எங்கேருந்து வந்தோன்றதெல்லாம் இந்த உலகம் கேட்காது, நீ என்ன செஞ்சுட்டு போனது தான் இந்த உலகம் கேட்குன்றது ப்ரூஃப் பண்ணிட்டு போனோம் சுஷாந்த் சிங். அதனால தான் அவர் என்ன செஞ்சுட்டு போனால் நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்து முடிச்சல. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சுஷாந்த் 1986 ஜனவரி 21 பீகாரில் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பிறக்காரு. இவர் அப்பா ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட் அண்ட் இவங்க அம்மா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். இவர் வீட்டுக்கு ஒரு கடைக்குட்டி சிங்கம்ங்க. இவருக்கு முன்னாடி 4 அக்கா இருக்காங்க. அந்த 4 அக்காவில் ஒரு அக்கா ஆல்ரெடி ஃபேமஸ். அவங்க ஒரு ஸ்டேட் லெவல் கிரிக்கெட் பிளேயர். அவங்க பேர் ரின்கு சிங். சுஷாந்த் சிங் தனது ஆரம்ப கால கல்வியை செயின்ட் கரன் ஹை ஸ்கூலில் தான் தொடங்குறாரு. இவர் எப்படிப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட்னா துருத்துருவான ஒரு ஸ்டூடெண்ட் அண்ட் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு ஸ்டூடெண்ட். எக்ஸாமில் எப்போவுமே ஃபஸ்ட்டு தான் வருவார். எல்லா சப்ஜெக்ட்லையும் டாப் மார்க் தான் ஸ்கோர் பண்ணுவார். இவர் இன்டர்வியூவில் சொன்னது என்னென்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து எக்ஸாமுக்கு மாங்கன்னு படிப்பாங்க, ஆனால் நான் அப்படிலாம் படிக்க மாட்டேன்டா. நான்லாம் எனக்கு என்ன தெரியுதோ அதுதான் படிப்பேன், எனக்கு என்ன பிடிச்சோ அதுதான் படிப்பேன், அதுதான் எழுதுவேன். ஆனால் ரிசல்ட் அன்றைக்கி மட்டும் எனக்கு அதிகமான மார்க் வரும், என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப கம்மியான மார்க் வரும். இவர் ரொம்ப துருத்துருன்னு ரொம்ப செல்லமாக வளர்க்கப்பட்டவர். ஏன்னா வீட்டுக்கு ஒரே ஒரு பையன்றதால் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்கப்பட்டவர். இவர் லைஃப்பில் ஒரு சுகமும் இல்லாமல் போயிட்டு இருந்த சுஷாந்த் சிங்கோட லைஃப்பில் 2002 வருஷத்தில் ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அவருக்கு ரொம்ப பிடிச்சமானவங்க அவரை விட்டு போயிடுறாங்க. அவங்க அம்மா அவரை விட்டு போயிடுறாங்க அட் த ஏஜ் ஆஃப் 16. இந்த இன்சிடென்ட்க்கு அடுத்தது அவரால் மட்டும் இல்லை, அவரோட ஃபேமிலியால் யாராலையும் இதை ஏற்றுக்க முடியல. எல்லோரும் ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க. இந்த டிப்ரெஷனுக்கு அடுத்தது நம்மளால் பீகாரில் இருக்க முடியாதுன்னு இவங்க எல்லோரும் ஸ்டூடெண்ட் ஷிஃப்ட் ஆகிறாங்க. டெல்லிக்கு போயிட்டு அப்புறம் சுஷாந்த் சிங் குலாச்சி ஹான்ஸ்ராஜ் மாடல் ஸ்கூலில் இவரோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணுறாரு. இவரோட பேஷன் என்னென்னா ஆஸ்ட்ரோனாட் அண்ட் இவருக்கு இருந்த ஃபுல் இன்ட்ரெஸ்ட் சயின்ஸ் மேலே. 11th படிக்கும்போது நேஷ்னல் ஒலிம்பியாட ஒரு கான்டெஸ்ட்டில் ஃபிசிக்ஸ்க்கு கோல்டு மெடல் வின் பண்ணி இவரோட ஆசையான நாசாக்கு போய் விசிட் பண்ணிட்டு வந்து அவரோட ஸ்கூல் லைஃப் ஃபினிஷ் பண்ணிட்ட அப்புறம் அவர் அப்பா அவர்கிட்ட கேட்குறாரு, நெக்ஸ்ட் லைஃப் என்னப்பா பண்ண போகிறேன்ட்டு. அதுக்கு இவர் நான் ஆஸ்ட்ரோனாட் ஆக போகிறேன்ப்பா, அதுக்கு நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிக்க போகிறேன். அதுக்கு இவர் அப்பா ஒரு இன்ஜினியர் காலேஜ் போய் சேர்த்து விடுறாரு. அங்கே போன அப்புறம் எல்லா இன்ஜினியர் காலேஜ் நமக்கு தெரியும், அங்கே கல்ச்சர்ஸ் நடக்கும். அந்த கல்ச்சர்ஸை பார்த்து இவருக்கு ரொம்ப டான்ஸ் அண்ட் ட்ராமாவில் இவருக்கு இன்ட்ரெஸ்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் நம்ம இதையும் நம்ம கற்றுக்கலான்றது இவர் நினைக்கிறாரு. நினச்சவொடனே ஒரு டான்ஸ் ஸ்கூலில் போய் சேர்றாரு, ஷாமாக் தாவா டான்ஸ் ஸ்கூலில். இங்கே இருக்கிற எல்லா டான்ஸையும் ரொம்ப சீக்கிரம் கற்றுக்கிறாரு. ஏன்னா இவர் ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட், அதனால் எல்லா டான்ஸையும் ரொம்ப ஈஸியாக அண்ட் சீக்கிரம் கற்றுக்கிறாரு. இதனால் அங்கே இருக்கிற ஷாமாக் தாவர்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகுறாரு. க்ளோஸ் ஆனதுனால இவருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது. என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டினா, குரூப் டான்ஸில் ஆடுற மாதிரி குரூப் டான்ஸில் போய் பின்னாடி ஆடுற மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்குது. நெக்ஸ்ட் இவர் ஆக்டிங் ஸ்கில்லை இவர் இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறாரு. அதனால் பேண்ட்ரி ஜான் ட்ராமா ஸ்கூலில் போய் சேராரு. அங்கே போய் அவரோட ஆக்டிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாரு. இம்ப்ரூவ் பண்ண மட்டும் இல்லாமல் அங்கே லீடிங் ரோலில் ட்ராமாலாம் லீடிங் ரோலில் பண்ணுறாரு. டான்ஸிங் ஸ்கூலில் இவர் பெஸ்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணனால இவருக்கு 2 ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. 2005 ஃபிலிம்ஃபேர் அவார்டில் பேக்ரவுண்ட் டான்ஸராக பர்ஃபார்ம் பண்ணுறாரு. அண்ட் 2006 ஆஸ்திரேலியா காமன்வெல்த் கேம்ஸ்லேயும் பேக்ரவுண்ட் டான்ஸராக இவர் பர்ஃபார்ம் பண்ணுறாரு. இந்த மாதிரி போயிட்டுருக்கும் போது இவருக்கு ஸ்டடீஸில் இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக போயிடுது அண்ட் சினிமாவில் ஃபுல் இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. அதனால் இவர் லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிறாரு, ஒரு ரிஸ்க் எடுக்கிறாரு. ஃபஸ்ட்டு ரிஸ்க் அது என்னென்னா, இவர் இன்ஜினியரிங் குவைட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக சினிமாவுக்கு போகிறேன்னு சொல்கிறாரு. இவர் இன்ஜினியரிங் குவைட் பண்ணிட்ட அப்புறம் இவர் வீட்டில் இவர் ரொம்ப திட்டுறாங்க, நீ உன் லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்கிட்ட, எதுக்கு இப்போ நீ உன் லைஃபை ஸ்பாயில் பண்ணி கேட்டதுக்கு. நான் சினிமாவுக்கு போகிறேன்னு சொன்னதுக்கு இவர் வீட்டில் எல்லோரும் இவர் திட்டுறாங்க அண்ட் ஒரு சிலர் இவரெல்லாம் கலாய்கிறாங்க. இவர் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும், என்ன நீ பண்ண போகிற சினிமாவில் போய் நீ ஹீரோயிடுன்னு சொல்கிறாரு. இதுக்கு இவர், எனக்கு ஏமான நம்பிக்கை இருக்குது, நான் கண்டிப்பாக ஒரு ஹீரோவாயிட்டு தான் நான் வருவேன்னு சொல்கிறாரு. அண்ட் சொல்லிவிட்டு இவர் மும்பைக்கு போகிறாரு. இவர்கிட்ட இருந்த காசு ரொம்ப கம்மியான காசு, மும்பைக்கு போகிறாரு. மும்பைக்கு போய் நாதரியா பாபர் தியேட்டர் குரூப்பில் போய் சேராரு. அங்கே சேர்ந்து 2.5 years அங்கே அவரோட ஆக்டிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறாரு அண்ட் ப்ரூவ் பண்ணி அங்கே இருக்கிற லீடிங் ரோல்ஸ் எல்லாம் இவர் பண்ணுறாரு. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இவர் லைஃப்பில் இன்னொரு சான்ஸ் வருது. அது என்னென்னா, ஒரு டிவி ஆட் கிடைக்குது. அந்த டிவி ஆட் என்னென்னா மன்ச்க்கான டிவி ஆட். இந்த மன்ச்க்கான டிவி ஆடில் இவர் போய் பர்ஃபார்ம் பண்ணி இவர் இந்தியா ஃபுல்லாக இவர் ஃபேஸை காட்டுறாரு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி 2008 இவருக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. கீஸ் தேஷ் மே ஹே மேரா தில் என்ற சீரியலுக்கான ஆடிஷன் நடக்குது. அந்த ஆடிஷனில் இவர் போய் கலந்துக்கிறாரு. இவர் கலந்துக்கிறன்ற சொல்லும் போது நிறைய பேர் கலாய்ச்சாங்க, அதெல்லாம் நீ செலக்ட் ஆக மாட்டேன்ட்டு. ஆனால் இவர் இவரோட கோப்பை தளரவிடாமல் இவர் போய் கலந்துக்கிறாரு. கலந்துக்கிட்டு அதில் ஒரு ரோல் இவர் கிடைக்கிது. அந்த ரோல் சிறப்பாக செய்கிறாரு. ஒரு சின்ன ரோல் தான், ஆனால் அங்கே அந்த ரோலுக்கு அடுத்தது நார்த் இந்தியாவில் எல்லாரும் மனசுலேயும் இவர் ஒரு இடத்தை பிடிச்சிட்டாரு. நெக்ஸ்ட் 2009 ஒரு மிகப்பெரிய இவர் லைஃப் டேர்னிங் பாயிண்ட் வருது. அது என்னென்னா, ஒரு பவித்ரிஸ்தான்ற ஒரு சீரியல். இந்த சீரியலுக்கான ஆடிஷனில் போய் கலந்துக்கிறாரு. இங்கே போகும்போதும் சொல்கிறாரு, அந்த சீரியலில் உனக்கு லக்கில் கிடச்சி, இந்த சீரியல்லாம் கிடைக்காதுன்ட்டு. ஆனால் இங்கேயும் இவரோட ஹோப்பை கிவ் அப் பண்ணாமல் இவர் போய் இந்த சீரியலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. இந்த ஆடிஷனில் அண்ட் லீடிங் ரோலில் பண்ணுறாரு. இந்த லீடிங் ரோல் பண்ணிட்ட அப்புறம் இவர் சிரிச்ச வாயெல்லாம் மூட வச்சுட்டாரு.
ஆனால் இந்த சீரியல் கட்டுறதுக்கு வந்து 3 அவார்ட் கிடைக்குது. இது வேறு எந்த சீரியலும் இல்லை, நம்ம சன் டிவியில் வந்து திருமதி சீரியல் சீரியல் இவங்க வந்து பவித்ரா கிருஷ்ணான்ற சீரியலாக ரிமேக் பண்ணாங்க. அண்ட் 2010 இவரோட கோ ஆக்டரோட இவருக்கு வந்து கமிட் ஆகுறாரு, லவ் பண்ணுறாரு. ஆனால் அது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக போகுது. இவர் ஆக்டிங்லாம் ப்ரூவ் பண்ணிட்டப்போ நம்ம டான்ஸ்லேயும் கொஞ்சம் ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு 2010 மேல சார் நாஷ்கதிகான்ற ஒரு ஆடிஷனில் ஒரு கான்டெஸ்ட்டில் போய் கலந்து அங்கே போய் பர்ஃபார்ம் பண்ணுறாரு. அங்கே போய் பர்ஃபார்ம் பண்ணிட்டப்போ இவர் சிறப்பான டான்ஸான்ற ஒரு பட்டத்தை வாங்குறாரு. நெக்ஸ்ட் அதே டிசம்பர் 2010 இன்னொரு கான்டெஸ்ட்டில் போய் சேர்ந்து அங்கேயும் போய் பர்ஃபார்ம் பண்ணுறாரு. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இவர் வந்து என்னோட எய்ம் வந்து நடிக்கிறது இல்லை, எனக்கு வந்து சினிமா நடிக்கணுன்றதுனால இவரோட ஆக்டிங் ஸ்கில்லை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுனால இவர் ஒரு மிகப்பெரிய இன்னொரு டிசிஷன் எடுக்கிறாரு, ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறாரு. அது என்னென்னா நல்லா போயிட்டு இந்த சீரியலை வந்து குவைட் பண்ணுறாரு. அக்டோபர் 2011 வந்து பவித்ரா கிருஷ்ணா சீரியலை வந்து குவைட் பண்ணிவிட்டு அப்ராட் போகிறாரு. அப்ராட் போய் அங்கே வந்து ஆக்டிங் கோர்ஸ்லாம் எடுத்து படிக்கிறாரு. 2013 ஒரு ஃபிலிம்கான ஆடிஷன் நடக்குது, கை பூச்சின்ட்டு. இந்த ஃபிலிம்கான ஆடிஷனில் வந்து கலந்துக்கிறாரு. அண்ட் லீடிங் ரோலை வந்து வின் பண்ணுறாரு. ஆனால் இவர் கலந்துக்கும் போது அங்கேயும் நிறைய பேர் ஒரு கலாய்ச்சாங்க, ஆனால் அப்ராட் போய் வந்தால் நீ பெரிய நீ செலக்ட் ஆகிடுவேன்ட்டு. ஆனால் அதெல்லாம் இவர் ஒன்றுமே இது பண்ணல, இக்னோர் பண்ணார் அண்ட் செலக்ட் ஆனார். அந்த படம் வெளியே வந்துச்சு, அது வந்து வேறு லெவல் ஹிட்டாச்சு, ஒரு ஹியூஜ் ஹிட். அதுக்கடுத்தது இன்னொரு படம் வந்து கமிட் ஆனார் அதே வருஷத்தில், ஸ்வஷ் தேசி ரொமான்ஸ்ன்ட்டு. இதுக்கு ஹீரோ இவர் தான் செலக்ட் ஆகிட்ட அப்புறம் ஹீரோயினுக்கான தேடுதல் இருக்கும்ல, அந்த ஹீரோயினுக்கான தேடல் இருக்கும்போது நிறைய ஹீரோயின் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கு, ஆனால் இவன் கூடலாம் நான் நடிக்க மாட்டேன், ஒரு படம் தான் நடிச்சிருக்கான், இந்த படம் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் இமேஜ் காலி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹீரோயின் வந்து இக்னோர் பண்ணிட்டாங்க. அப்போ சுஷாந்த் வந்து ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. இன்டர்வியூலாம் வந்துச்சு இந்த ஹீரோவை வந்து ஃப்யூச்சர் இல்லைன்ட்டு. ஆனால் இவர் வந்து இவரோட ஹோப் அப்போ கூட தளர விடல. என்னால் முடியும், இந்த படத்துக்கு யாராவது சைன் பண்ணுவாங்க, இந்த படம் வெற்றி அடையும்ன்ட்டு இவர் சொன்னார். அதே மாதிரி பிரணிதா சோப்ரான்ட்டு ஒரு ஹீரோ வந்து சைன் பண்ணாங்க. இந்த ஹீரோயின் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படமும் ஒரு செம ஹிட்டு. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இவருக்கு வந்து பிகேன்ற ஒரு படம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி அங்கே இவர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட்டு ஒரு படம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அது ஒரு மிகப்பெரிய படம், நம்ம எல்லாரும் மனசையும் கவர்ந்த படம், ஸ்டோரின்ற படம், எம்எஸ் அன்டோல்டு ஸ்டோரின்ற படம். இந்த படத்துக்கு அடுத்தது இவர் லைஃபே மாறிடுச்சு. ஆனால் இந்த படத்துக்கு இவர் வந்து சும்மாலாம் இவர் செலக்ட் ஆகலை, அங்கேயே ஒரு எஃபெக்ட் போட்டிருக்காரு, அங்கேயே வந்து கலாய்ச்சிருக்காங்க, அங்கேயே இவர் வந்து அவமானப்படுத்தியிருக்காங்க. ஆனால் இந்த படத்துக்காக இவர் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. 215 days ஆஃப் ட்ரைனிங் ஆஃப் கிரிக்கெட்டு நம்ம டோனி அடிக்கிற மாதிரி ஹெலிகாப்டர் ஷாட்லாம் இவர் கற்றுக்கிட்ட ஆடினா. இவர் சும்மா ஒன்றும் கிராஃபிக்ஸ்லாம் பண்ணல, இவர் ரியலாக ஆடின ஷாட்ஸ் தான் எல்லா ஷாட்ஸும். அங்கே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த ட்ரைனிங் செக்ஷனில் இவருக்கு வந்து முதுகில் வந்து அடி விழுந்து ஃப்ராக்சர் இருக்குது. ஆனால் அந்த இதை வந்து ஒரு வாரத்தில் சரி பண்ணிட்டு திரும்ப வந்து கம்பேக் பண்ணியிருக்காரு. இதை பார்த்துட்டு நம்ம தலை டோனியை வியந்து போயிருக்காரு. என்ன இப்படி ஆக்டிங் பண்ணுறான் இவன் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி டோனிக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோனா சுஷாந்த் சிங் ராஜ்புட் தான். நம்ம அந்த படத்தில் பார்த்தாலே நமக்கு தெரியும், இன்ச்சு பை இன்ச்சு நம்ம தலை டோனி மாதிரியே பண்ணியிருப்பார். அண்ட் இவர் ஒரு இன்டர்வியூ சொன்னது, நான் எப்படி என்னால் அந்த டோனியோட கேரக்டர் பண்ண முடிஞ்சுன்னா அவரோட நிலைமைன்னு தான் நானும் வந்தேன், அதனால தான் என்னால் அவரோட கேரக்டரை உள்வாங்கி பண்ண முடிஞ்சு சொன்னார். அண்ட் இந்த படத்துக்காக இவருக்கு வந்து பெஸ்ட் ஆக்டர்ன்ற அவார்டும் கிடச்சி. இந்த படத்துக்கு அடுத்தது இவரோட லைஃபே மாறிச்சுன்னு சொல்லலாம். இவர் நடித்த எல்லா படமும் ஹிட்டு தான். ஆனால் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இவர் அசிங்கப்படுத்தணும் எப்படிங்க இருக்கும்? நீங்களே ஒரு படத்தில் நடிச்சிட்டீங்க, இவ்வளோ பெரிய ஹிட்டு கிடச்சி, அப்புறம் உங்களை ஒரு ஸ்டேஜில் எல்லோரும் முன்னாடி உங்களை அசிங்கப்படுத்தினா எப்படி இருக்கும்? உங்களுக்கு கோவம் தானே வரும். ஆனால் இவர் வந்து கோவப்படாமல் அங்கே அவர் சிரித்தார். இவரை இந்த மாதிரி ஹிட்டு தந்தால் கூட இவர் கீழேருந்து வந்தவர்ன்ட்டு இவர் நிறைய பேர் வந்து இக்னோர் பண்ணாங்க, மட்டம் தட்டுனாங்க. அப்படியே நம்ம இப்போ எவனாவது ஒருத்தன் மேலே ட்ரை பண்ண அங்கேருந்து ஒருத்தன் தலைவர் ட்ரை பண்ணுவாங்கள்ல, அதே மாதிரி தான் பாலிவுட்டில் சில பேர் இல்லை நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணாங்க. ஆனால் அதெல்லாம் கண்டுக்காமல் அவர் உழைப்பில் அவர் வந்துட்டு ரொம்ப நம்பிக்கையாக அவர் வந்து முன்னேறி போயிட்டே இருந்தார். அண்ட் இவர் ரொம்ப ஒரு நல்ல மனுஷங்க. இவரால் நாசாக்கு போக முடியலன்ற ஒரு காரணத்துக்காக எந்த ஒரு டேலண்டடான சில்ட்ரனை பார்த்தாலும் அங்கே வந்து நாசாக்கு இஸ்ரோக்கு இவர் வந்து அனுப்பிவிட்டே இருந்தார். இவரோட லைஃப்பில் திருப்பம் ஒரு சோகமான இன்சிடென்ட் நடக்குது. 2016 அப்போது அங்கித லோகாண்டிக்கும் இவருக்கு வந்து பிரேக்கப் ஆகுது. அப்போ இவர் போகிறாரு. ஆனால் அந்த டிப்ரெஷனில் வந்து உடச்சி வெளியே வராரு. ஏன்னா நிறைய இடத்துல இவரே சொல்லியிருக்காரு டிப்ரெஷனில் எப்படி வெளியே வரணுன்ட்டு. சுஷாந்த் சிங் நடித்த எல்லா படமும் ஹிட்டு, எந்த ஒரு படமும் ஃப்ளாப் ஆகலை. அண்ட் இவர் நடித்தது வந்து 15க்கும் ரொம்ப குறைவான படங்கள். ஆனால் இவர் வின் பண்ண அவார்டு வந்து 16 அவார்ட்ஸ். இவர் 16 அவார்ட்ஸ் வாங்கினாலும் எல்லா அவார்ட் ஃபங்க்ஷன்லையும் இவர் கலாய்க்காத ஆளே இல்லை. இவரோட லைஃப்லேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம எங்கேருந்து வந்தோன்றதெல்லாம் முக்கியம் இல்லை, நம்ம என்ன செஞ்சுட்டு போனோன்றது மட்டும்தான் இந்த உலகம் பேசும். நம்ம பேஷனுக்காக நம்ம வந்து இறங்கி ட்ரை பண்ணோம். எவ்வளோ தான் நம்மளை வந்து அவமானப்படுத்தினாலும் அசிங்கப்படுத்தினாலும் அது எங்கேயோ இருக்குது, நீ எங்கேயோ இருக்குது, அதெல்லாம் உன்னால் அச்சீவ் பண்ண முடியாதுன்னு சொன்னால் கூட அதெல்லாம் நம்ம தட்டி விட்டுட்டு என்னால் அது முடியும், நம்ம ஹோப்
நம்ம மேலே நம்ம செல்ஃப் வீடியோ வச்சு அதை நோக்கி நம்ம போனோம்னா கூட அதை நம்ம முடிச்சு காட்டணும். அதை முடிச்சு காட்டப்போ நம்மளை பார்த்து சிரித்தவங்கள நம்ம பார்த்து சிரிக்கணும். அது முடியாதுன்னு சொன்னவங்கிட்டலாம் முடிச்சு காட்டினாரு. இப்போ நம்மளை வந்து அவமானப்படுத்துகிறாங்களோ அசிங்கப்படுத்துகிறாங்களோ அந்தளவுக்கு நம்ம வந்து லைஃப்பில் நம்ம வந்து முன்னேறோன்றது நம்ம இவர் வந்து ப்ரூஃப் பண்ணிட்டு போயிருக்காரு. ஆனால் இவரோட சூசைட் இப்போ ஒரு ஹார்ட் பிரேக்கிங் நியூஸ். இவரோட லைஃப்லேருந்து ஒரு கருத்து சொல்லலாம்னா, சோதனையை தூக்கி போடு சாதனையை நோக்கியோடு என்று சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இவரோட டாப் 20 ட்ரீம்ஸ் அண்ட் இவர் ஏன் இறந்தாருன்ற ரீசனை பார்க்கலாம். அது வரைக்கும் காத்துட்ருங்க.